Simple trade using 15 minutes candlestick. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். Good day friends. This is Ramaswamy, President and National Head of Zebu Share and Wealth Management Private Limited. This is yet another video about investments. நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு ட்ரேடிங் பண்ணும்போதே நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். ஏதாவது பேட்டர்ன்ஸ் பார்க்கணும், ட்ரெண்டு தெரிஞ்சுக்கணும், டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கணும், ஏதாவது இது கற்றுக்கணும் அப்படின்னு. ரொம்ப சிம்பிள். நான் இன்றைக்கி சொல்ல போகிற இந்த டெக்னிக் வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும். ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை வந்து நம்ம சார்ட்டில் எடுத்து ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்குள்ளார என்ன நடந்திருக்குன்னு பார்த்துட்டு அதை வச்சுட்டு நம்மளோட இன்றைக்கி டேவோட ட்ரேடிங், இது வந்து பியூர்லி ஃபார் டே ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு இது பொருந்தாது. டே ட்ரேடிங் பண்ணுறவங்களும் வந்து என்னென்னா இந்த இதை எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் இல்லை உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ஓகேன்னு சொல்கிறாரு அப்படின்னா இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து நான் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்ததுனால ஐ தாட் ஆஃப் ஷேரிங் வித் யூ பீப்புள். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜென்ரலாக வந்து எடுத்தோன்னே ஒரு மார்க்கெட் வந்து நம்ம 9:15 ஓப்பன் ஆகுது. 9:15 to 9:30 15 நிமிஷம், ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஜென்ரலாக வந்து ஒரு ஃபார்மேஷன் முடிஞ்ச பிறகு அந்த கேண்டில் நமக்கு வரும். என்னென்னா அது OHLC கேண்டில் ஸ்டிக்னு சொல்லுவோம். நம்ம என்னென்னா ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ், இதுதான் அந்த கேண்டில் ஸ்டிக்கில் இருக்கும். அதாவது ஓப்பனை விட க்ளோஸ் கீழே இருந்தால் ரெட் கலர் கேண்டிலில் இருக்கும். ஓப்பனை விட க்ளோஸ் வந்து மேலே இருந்தால் க்ரீன் கலர் கேண்டிலில் இருக்கும். ஒரு சின்ன பாக்ஸு நான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் வந்து நான் அதே காட்டுறேன். இதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு நம்ம ஓப்பன்லேருந்து க்ளோஸ் கீழே நடந்திருந்தது அப்படின்னா அது ரெட் கலரில் இருக்கும். இன்றைக்கி நான் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துருக்கிறது வந்து இப்போ டாடா ஸ்டீல் எடுத்திருக்கேன். இப்போ டாடா ஸ்டீல் நம்ம எடுத்துகிட்டு காலையில் இப்போ நான் உங்களுக்கு காட்டுற கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலோட கிராஃப் காட்டுறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன் வந்து 1224.80, 1224.8, ஹை வந்து 1227.95, லோ வந்து 1218.35, க்ளோசிங் வந்து 1220.65. ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து OHLC கேண்டில் இது வந்து ஓப்பனோட க்ளோஸ் வந்து கீழே இருந்திருக்கு. ஸோ அதனால் ரெட் கலர் கேண்டில் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து இந்த 15 நிமிஷம் கேண்டிலை வச்சு சிம்பிளாக எப்படி ஒரு ட்ரேடிங் எடுக்க முடியும். ரொம்ப சிம்பிள். நான் ஒரு லேமேன் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ரேடை பண்ண முடியும். இது வந்து ஃபியூச்சர்ஸ்க்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். டாடா ஸ்டீல் ஃபியூச்சர்ஸை பற்றி தான் நான் இன்றைக்கி பேசுகிறேன். ஸோ ஃபியூச்சர் செக்மெண்ட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ மார்ஜின் ரிக்குவயர்மெண்ட்டுங்கிறத கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ட்ரேடுக்குள்ளே வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டிக் ஃப்ரேம் ஆகிடுச்சு. இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டிக் ஃப்ரேம் ஆன உடனேயே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கேண்டிலோட லோ என்னன்னு பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலோட லோ என்னன்னு பாருங்கள். இந்த லோ வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கிறது வந்து 1218.35, 1218.35. நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணுங்கள், அந்த கேண்டில் ஸ்டிக் முடிஞ்ச உடனே, அந்த 15 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டிக் முடிஞ்ச உடனே இந்த 15 மினிட்ஸோட லோவை கட் பண்ணால் நீங்கள் செல் பண்ணுங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் எதுவுமே பண்ணாதீங்க. அந்த கேண்டில் ஸ்டிக் முடியட்டும். அது முடிஞ்ச உடனே ஒரு OHLC கேண்டில் ஃபார்ம் ஆகிடும். அதில் வந்து ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் வந்துடும். இதில் வந்து லோவை கட் பண்ணிச்சுன்னா செல் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹையை கட் பண்ணிச்சுன்னா பை பண்ணுங்கள். என்ன சார் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கு? எஸ், இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்கள் லோவை கட் பண்ணணும். இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். 1218.35 இன்றைக்கி லோ, அதாவது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ. இந்த 1218 நீங்கள் கட் பண்ண உடனே செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களோட டார்கெட் என்னவா வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஓப்பனையும் அந்த ஹையையும் லோவையும் ஆட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஹை வந்து என்ன வந்திருக்கு, அதாவது அந்த கேண்டில் ஸ்டிக்கோட ஹை வந்து 1228, அந்த கேண்டில் ஸ்டிக்கோட லோ வந்து 1218, ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 1228 + 1218. ஸோ நீங்கள் இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போடுங்க. இது டிவைட் பை 2 போட்டிங்கன்னா அதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. சரியா? இதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த லோவை கட் பண்ணோன்னே அந்த ஸ்டாப் லாஸ் என்ன வைக்கிறீங்களோ அதுக்கு டபுள் டைமில் டார்கெட் வச்சுக்கோங்க. அதாவது 1:2. புரியுதுங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் இப்போ காட்டிகிட்டு இருக்க எக்ஸாம்பிள் வந்து டாடா ஸ்டீலோடது. இதோட லோ வந்து 1218 இன்றைக்கி இருந்திருக்கு. அதை கட் பண்ணோன்னே நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த லோவையும் ஹையையும் ரெண்டையும் ஆட் பண்ணி 50%, அதை டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா அதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் எவ்வளோ வருதோ அதை வந்து மல்டிப்ளை பை 2 பண்ணுங்கள். அதை டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அடுத்த 15 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில்
டாடா ஸ்டீல் வந்து 1210க்கு கீழே போயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1208 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அப்போ நமக்கு வந்து 10 ரூபா நமக்கு வந்து இறங்கியிருக்கு. 10 ரூபா இன்டூ அதோட லாட் சைஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில்ஸ்டிக்கை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு ஈஸியான ஒரு ட்ரேடை எடுக்க முடியுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த டாபிக் பற்றி இந்த வீடியோவில் என்னென்ன ஸ்டாக் நம்ம பண்ணலாம், இன்னும் என்ன ஆட் பண்ணலாங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.